ஹலோ ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னடா இது ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ வந்திருக்குன்னு பார்க்கிங்களா? அம்மா கொஞ்சம் ஒர்க் இருந்ததுனால வந்துட்டு லாங் வீடியோ எதுவும் போஸ்ட் பண்ண முடியல. இனி ரெகுலராக நம்ம சேனலில் வந்துட்டு வீடியோ கட்டாயம் வந்துடும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடேயோடைய ரொட்டீன் விலாகும் ப்ளஸ் வந்து ராகு கால பூஜை, அப்புறம் அன்னைக்கு செஞ்ச வந்துட்டு டிஷ்ஷோட ரெசிபி இதை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். விலாக் ஸ்டார்ட் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்கன்னா, தேர்ஸ்டே வந்துட்டு ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 2:30 போல் தான் ஸ்டார்ட் பண்ணேன். பாப்பாவுக்கு லஞ்ச் எல்லாம் வந்து கொடுத்துட்டு அவளை நல்லா தூங்க வச்சுட்டு, அவள் கொடுக்குற அந்த 2 மணி நேரம் கேப்குள்ளே வந்துட்டு விளக்கு தேய்க்கிறது, மாப் போடுறது, பூஜை ரூம் க்ளீன் பண்ணுறது எல்லாத்தையுமே முடிக்கணும். அவள் எடுத்த உடனே கொஞ்சம் டீப் ஸ்லீப் எடுப்பாள். ஸோ அந்த டைமிங்கில் சவுண்டு வர மாதிரி உள்ள ஒர்க்கை முடிச்சிருவோன்னு சொல்லிட்டு விளக்கு தேய்க்கிறதுக்கு போயிட்டேன். நான் வந்துட்டு விளக்கு தேய்க்கும்போது எப்பொழுதுமே எடுத்துக்கிற பொருட்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா 3 பொருள் தான். ஒன்று லெமனு, 2வது வந்துட்டு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா A1 பவுடர் இல்லைன்னா சஃபினா, 3வது வந்துட்டு நல்ல தண்ணி. என்னோடய டேப் வாட்டர் தானே யூஸ் பண்ணுறேன், நல்ல தண்ணின்னு சொல்கிறீங்கன்னு நினைக்காதீங்க. நாங்கள் கிணத்து தண்ணி தான் இங்கே வந்துட்டு குடிப்போம். அது ஒரு நல்ல தண்ணி, அதாவது RO வாட்டர் மாதிரி தான் இருக்கும். ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ வந்து விளக்கு ரொம்ப பிசுபிசுப்பாக இருக்குன்னா துணியை வச்சு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நல்லாவே அழுக்கு போகும். இந்த மாதிரி பளபளன்னு வரும். தேய்ச்சிட்டு இருக்க கேப்லேயே பாப்பா எந்திரிச்சிட்டா. ஸோ திரும்ப தட்டி தூங்க வச்சுட்டு வந்தாச்சு. எனக்கு வந்துட்டு ஒரு ஹேபிட் உண்டு. என்னென்னா அந்த சாமி பூஜை திங்ஸு இல்லை அந்த மாதிரி ஏதாவது க்ளீன் பண்ணுறேன், ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா பாட்டு வந்து சாமி பாட்டு வச்சுட்டு க்ளீன் பண்ணுறேன், ஒர்க் பண்ணுறேன்னா எனக்கு கொஞ்சம் கடகடனே முடிச்சிடுவேன். அதனால தான் பாட்டை போட்டுட்டு அப்படியே வேலை பார்க்க போயாச்சு. காலையில் சுவாமி விக்கிரகங்களுக்கு வந்து அபிஷேகம் பண்ணியிருந்ததுனால அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் மேலே எடுத்து வச்சுட்டு க்ளீன் பண்ணி கோலெல்லாம் போட்டுட்டு திரும்ப அவங்க இருந்த இடத்துலையே வச்சாச்சு. இதெல்லாம் பாப்பாவோட கைவண்ணங்கள் தான். செவுத்துலலாம் கிறுக்கி வச்சுருக்கா. வீட்டை காலி பண்ணும்போது என்ன சொல்ல போகிறாங்கன்னு தெரில. மாப்பெல்லாம் போட்டு முடிக்கிறதுக்குள்ளேயே பாப்பாவும் எந்திரிச்சிட்டா. அப்படியே அவளுக்கு சேரை போட்டு உட்கார வச்சு ஜாக்கி ஜானையுமே போட்டு விட்டுட்டு நான் வந்துட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் தொடச்சிட்டு அப்படியே பொட்டு வைக்க போயிருந்தேன். ரொம்ப நேரம் ஆகி வரலனோடனே மேடமே வந்து உட்காந்தாங்க. என் கூட ஜாயின் பண்ணிவிட்டு அவங்களும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சு எக்ஸசைஸ் ஆகிட்டு இருந்தா. அப்புறம் 2 பேரும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு பூஜை பண்ண போயிட்டோம். என்னதான் நம்ம டெய்லி பூஜை பண்ணாலும் சுவாமி விளக்கெல்லாம் நல்லா தேய்ச்சிட்டு அன்னைய தினத்துக்கு பண்ணும்போது வந்துட்டு பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருக்குன்னே சொல்லலாம். விலாக் வந்து ஃப்ரைடே மார்னிங் ஸ்டார்ட் ஆகுது. காலையில் எழுந்திரிச்ச உடனே வீடெல்லாம் தூத்துட்டு அப்படியே வாசல் தொளிச்சு மாவு போட்டுட்டேன். நான் எப்பொழுதுமே மாக்கோலம் தான் போடுவேன். ஏன்னா தர கொஞ்சம் நல்லா இருக்குல்ல, அதனால் மாக்கோலம் போட்டுட்டு எல்லா ஒர்க்கும் முடிக்கக்குள்ளே 6:30 கிட்ட ஆயிடுச்சு. அப்படியே எல்லாம் முடிச்சுட்டு வாக்கிங் போயாச்சு. நம்மளே வெயிட்டு வாக்கிங் போகலைன்னா கூட கொஞ்சம் ஏற்கனவே வெயிட் போட்டுட்ருக்குன்னு சொல்லிட்டு தான் காலையில் சீனரியும் நல்லா இருந்தது. நல்லா பராக்கா பார்த்துட்டு ஒரு 1/2 hour வாக்கிங் போயிட்டுருந்தேன். என்னன்னே தெரியல, நிறைய பேருக்கு வந்துட்டு ஒரு டவுட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகுகால பூஜை வந்து பண்ணலாமா? ராகுகால பூஜை பண்ணால் வீட்டில் சண்டை வரும், அம்பாள் வழிபாடு எடுத்தால் சண்டை வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லை. அம்பாள், அதுலேயே அவள் பேரே இருக்க அம்பாள், அம்மா. அம்மா வந்துட்டு கோவப்பட்டாலும் அதில் நியாயம் இருக்க தான் செய்யும். நீங்கள் ராகுகால பூஜைன்னு இல்லை, நீங்கள் எந்த பூஜை எடுத்தாலும் யாருக்கு எடுத்தாலும் கட்டாயம் சின்ன சின்ன தடையொரு பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதையும் கடந்து நம்ம வந்து அந்த வழிபாடை முடிக்கிறோமா என்னமாங்கிறதுல தான் அதில் இருக்குது. அதே மாதிரி வந்து வீட்டில் ராகுகால பூஜை வந்து செய்யக்கூடாது அந்த மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சுவாமி வந்து எங்கே கும்பிட்டாலுமே நல்லது. கோயிலுக்கு போக முடியாத பட்சத்துக்கு அந்த பூஜையை நம்ம வீட்டுக்குள்ளே வந்து எளிமையாக எடுத்துக்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. மனமுருகி அம்மான்னு கூப்பிட்டா எந்த இடத்துல இருந்தாலும் ஓடோடி வருவாங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. ஸோ வந்துட்டு எனக்கு வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அந்த வீட்டில் கும்பிடக்கூடாதுங்கிறது. சில பூஜைகள் சில இது வந்துட்டு கோயிலில் தான் நம்ம பண்ணணுங்கிறதெல்லாம் இருக்குது, அது அக்செப்டட். ஆனால் வந்துட்டு பூஜை வந்து பண்ண முடியாத இடத்துல நம்ம வீட்டில் பண்ணலாம். மனமுருகி அம்பால அந்த நேரத்தில் பூஜை பண்ணுறதுல தப்பே கிடையாதுன்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டால். ஸோ வந்துட்டு நான் எப்பொழுதுமே எவ்ரி ஃப்ரைடே வந்துட்டு ராகுகால பூஜை எடுப்பேன். தேர்ஸ்டே எடுக்கணும், நம்ம டியூஸ்டே எடுக்கணும்னு நினைப்பேன். டியூஸ்டே வந்துட்டு மத்தியானம் வந்துட்டு பாப்பாவை தூங்க வச்சுட்டு நம்மளும் சாப்பிட்ருப்போம். அந்த நேரத்தில் எனக்கு வந்து எடுக்கிறதுக்கு தான் இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் பூஜை வந்துட்டு சாப்பிடாம வந்துட்டு ஒரு ஏஜ்க்கு நம்மளால் இருக்க முடிகிற அளவுக்கு வந்துட்டு எடுக்கிறது தான் பிடிக்குங்கிறதுனால நான் ஃப்ரைடே ராகுகால பூஜையை வந்து கட்டாயமாகவே எடுத்துக்குவேன். பிஃபோர் மேரேஜ், அதுக்கப்புறம் காலேஜ் டேஸ்லாம் வந்துட்டு என்ன செய்வேன்னா, வெள்ளிக்கிழமை காலையில் போக முடியாதுங்கிறதுனால ஆஃப்டர்நூன் காலேஜ் விட்டுட்டு வந்துட்டு டியூஸ்டே வந்துட்டு நான் வந்துட்டு ராகுகால பூஜைக்கெலாம் கோயிலுக்கெலாம் போயிருக்கிறேன். ஸோ ராகுகால பூஜை எடுக்கிறதுனால வந்துட்டு பிரச்சனை வரும்லாம் கிடையாது. கடவுள் சோதிப்பார் நம்மளுடைய பூஜை எந்த லெவலில் இருக்குங்கிறது. நீங்கள் முருகருக்கு எடுத்தாலும் சரி, சிவபெருமானுக்கு எடுத்தாலும் சரி, யாருக்கு எடுத்தாலும் சரி, பெருமாளுக்கு எடுத்தாலும் சரி, கட்டாய சோதனைகள் வரதான் செய்யும். அதை மீறி நம்ம எப்படி அந்த பூஜையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறோம், எப்படி கும்பிடுறோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது.
நான் வந்துட்டு விக்கிரகங்கள் வந்துட்டு என்னதுன்னா, ஏ1 பவுடர் இல்லைன்னா லிக்விட் எதுவுமே போட்டு இது பண்ண மாட்டேன். நம்ம வந்துட்டு பால், மஞ்சள் அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் விபூதி பண்ண உடனே எலுமிச்சை பழச்சாறை பிழிஞ்சு அதை வச்சு தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் சந்தனாபிஷேகம் பண்ணுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்களா எவ்வளோ பளபளன்னு இருக்குன்னு. கட்டாயம் இந்த மாதிரி நல்ல ரிசல்ட் கொடுக்கும். மேபி உங்களுக்கு அலர்ஜி அந்த மாதிரி இருக்குன்னா, நீங்கள் எப்பொழுதும் செய்கிற மெத்தடே யூஸ் பண்ணிக்கோங்க. அலர்ஜி எதுவுமே இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். ஏ1 பவுடர் வேண்டாம். எனக்கு வந்து சுவாமி பாட்டுலாம் பாடி கும்பிட்றது பிடிக்கும். ஸோ, அதனால் 2 ஹார்ஸ் கிட்டயே எடுத்துரும். சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு, பானகாரம் தான் நான் எப்போதுமே ஃப்ரைடே வைப்பேன். ஸோ, பானகாரம்லாம் சாமிக்கு வச்சதை வந்துட்டு நல்லா கலந்து, பாப்பாக்கும் கொடுத்துட்டு, எல்லா ஹஸ்பண்டுக்கும் கொடுத்துட்டு, நானுமே குடிச்சு விரதத்த முடிச்சுட்டேன். பாப்பா வந்து இன்னொரு கிளாஸ் கேட்டா, இல்லைன்னு சொன்னோனே அப்படியே சிங்கில போட்டுட்டு போயிட்டா. அன்னைய தினம் வந்துட்டு காய் எதுவுமே இல்லாதனால கொண்டைக்கடலை, ஒரே ஒரு கத்திரிக்காய் இருந்தது. அது பலாக்கொட்டை போட்டுட்டு, அப்படியே சாம்பார் தான் வச்சுருந்தேன். சைட் டிஷ்ஷாக வந்துட்டு என்ன பண்ணியிருந்தேன் பார்த்தீங்கன்னா, சௌசௌ பொரியல் தான் வச்சுருந்தேன். சௌசௌ பொரியலுக்கு வந்து நம்ம கடுகு, உளுந்தம் பருப்புலாம் தாளிசம் பண்ணதுக்கப்புறம், கட் பண்ணி வச்சிருந்த சௌசௌவையுமே போட்டுட்டு, உப்பு, மஞ்சள் பொடி போட்டு நல்லா கிளறிட்டு, இட்லி கொப்பரை மூடிய வச்சு மூடி, சிம்மில் ஒரு 2 மினிட்ஸ் வச்சிட்டிங்க அப்படின்னா, அந்த ஆவியிலே அது வெந்துடும். அதுக்கப்புறம் ஒரு கொத்து தேங்காய் துருவல்ல வந்துட்டு, ஒரு 2 மிளகாய், கொஞ்சமாக சீரகம், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு கொஞ்சம் கொர கொரன்னு அரைச்சிட்டு, தண்ணி ஊற்றாம அரைச்சி, அதை இதோட நீங்கள் ஆட் பண்ணி கிளறி விட்டுட்டிங்கன்னா, இந்த மாதிரி நல்லா க்ரீன் கலரில் சூப்பராகவே வரும். அன்னைய தினத்துக்கு வந்து சௌசௌ பொரியல், சாம்பார்லாம் வச்சு சூப்பராகவே வந்துட்டு லஞ்சுமே முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.